வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு எளிய வழி, ஷார்ட்கட் மெத்தட். அது 1956 மாநில சீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுன்னா 13 மாவட்டங்கள் இருந்தது. அந்த 13 மாவட்டங்கள் தான் மதர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அந்த 13 மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம். 13 மாவட்டங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 13 மாவட்டங்கள் எதுன்னு பார்க்கும்போது சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு, தென்கார்காடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த 13 மாவட்டங்கள் தான் மதர் டிஸ்ட்ரிக்ட்னு பேர். 1956 இருந்த மாவட்டங்கள். இதிலேருந்து தான் மாவட்டங்கள் பிரிஞ்சு உருவாகுது. இப்போ தற்போது 38 இருக்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் உருவாகுது. சென்னையிலேருந்து எந்த மாவட்டமும் பிரியல. அதுக்கு அடுத்ததாக இருக்குது காஞ்சிபுரத்துலேருந்து மொத்தம் 3 மாவட்டம் ஆச்சு. ஒன்று திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ 3 மாவட்டமாக இருக்குது. அதே மாதிரி வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்களை எடுத்துக்கிற பொறுத்தவரையும் வடார்காடில் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம்னு சொல்லிட்டு வடார்காடு மாவட்டம் மொத்தம் 4 மாறிப்போச்சு. தென்னார்காடு மாவட்டம் என்னவாகுதுன்னா விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாவட்டம் ஆகிப்போச்சு. அதுக்கு அடுத்தது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் நாமக்கல் மாவட்டம் ஒன்று மாறிச்சு. அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்லிட்டு இந்த சேலம் மாவட்டம் பிரிஞ்சுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் எப்படி பிரியுதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்னு சொல்லிட்டு அது 3ஆக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் திருச்சிக்கு வந்தோம்னா திருச்சி 5ஆக பிரியுது. ஒன்று திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு அது 5ஆக பிரியுது. அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி பிரியுதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அதுக்கு அடுத்தது திருவாரூர் மாவட்டம் சொல்லிட்டு அது 4ஆக இருக்குது. ஒரு மதர் டிஸ்ட்ரிக் 4ஆக மாறுது. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே இறங்கணும்னா நம்ம மதுரை எப்படி பிரியுது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை முதல்ல விருதுநகர்னு பிரியுது. விருதுநகருக்கு மாவட்டம் சொல்லிட்டு பிரியுது மதுரை. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் திண்டுக்கல் பிரியுது. அதுக்கப்புறம் தேனி பிரியுது. ஸோ இப்போ மதுரை மாவட்டமும் 4ஆக போகுது. அதுக்கடுத்து இந்த பக்கம் ராமநாதபுரம் பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கடுத்தது சிவகங்கை மாவட்டம். திருநெல்வேலி போகும்போது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கு அடுத்ததாக தென்காசி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த சேஞ்சும் இல்லை. இதுதான் மொத்தமாக இருக்கிற 38 மாவட்டங்கள். இந்த 38 மாவட்டங்களை ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.